ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இப்படியாக நாம் சந்திக்கிறோம். இந்த காணொலியின் வழியாக நாம் சந்திக்கிறோம். Greetings to all of you in the matchless name of our Lord and Savior. It's a great joy to meet all of you through this video. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மெத்தடிஸ்ட் பெண்கள் ஞாயிறாக நாம் அனுசரிக்கிறோம். Today we are observing this Sunday as the Methodist Women Sunday. அதனால் இன்றைக்கு பிறகு நமக்கு விசேஷ பேச்சாளரும் நம்ம மத்தியில் இருக்கிறோம். பிறகு அவர்களை குறித்து உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்வேன். இந்த நாளில் கூட வாருங்கள், நம் யாரும் கண்களை மூடி நம் தேவன் நோக்கி நாம் பார்ப்போமாக. Come let's pray. ஜெபிப்போம். கண்களை மூடி தேவனுக்கு இயேசுக்கு நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மெய்யாகவே கர்த்தர் நீ நல்லவராக இருக்கிறீர். எங்களை நேசிக்கிறதற்காக நன்றி அப்பா. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு தங்கி இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. And Lord, we want to thank you for the goodness, for the protection, Lord, for the providence that you have given to us throughout the week, Lord. And here we are at your presence, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரும் பொழுது கூட எங்களுடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் தயவாக மன்னிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக நான் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. We humble ourselves, Lord, at your feet, Lord, before your throne of grace, Lord. And Lord, we pray through your grace, through your mercy, through your precious blood, Lord, cleanse us, Lord. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட எங்களுடைய எல்லா விதமான குற்றங்கள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் தயவாக மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா, நம்முடைய இரத்தத்தை கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு தங்கியிருந்து இன்றைக்கு நாங்கள் ஏறெடுக்க போகிற இந்த ஆராதனையானது உமக்கு பிரியமானதாக அவைகள் காணப்பட கர்த்தர் எங்களோடு தங்கி இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. Wherever we gathered, Lord, and Lord, we pray that your presence will be among us, Lord. And Lord, we pray that continue to bless us, Lord, that we will able to give the praise and the worship, Lord, which will be pleasing to you alone, Lord. ஆண்டவரே, உமக்கு மாத்திரமே இந்த துதி ஆராதனைகள் அத்தனையும் ஆண்டவரே பிரதியாக பிரியமானதாக காணப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வேளையில் கூட சில பாடல்களை பாடி நாம் தொடர்ந்து நம் தேவனை நாம் ஆராதிப்போம். துதி ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தேவான நீதினால் விசேஷித்தவன் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தெய்வம் நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தெய்வம் நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தெய்வம் நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தெய்வம் நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன்
விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினம் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. தாகம் கொண்ட தேவச்சனம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவச்சனம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நானே தினம் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினம் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. வாழ்க்கையின் கசப்புகள் கலந்திட்டாலும் வசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையின் கசப்புகள் கலந்திட்டாலும் வசமுள்ள ஒரு மலர் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றி என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றி என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் தினம் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினம் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. தேவா நானே தினம் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நீ தினம் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். பாருங்க பிரியமானவர்களே, அடுத்ததாக நன்றி பலி பீடம் கட்டுவோம் என்ற பாடலை பாடி தொடர்ந்து ஆண்டவருக்கு நம்முடைய நன்றியை நாம் செலுத்துவோமாக. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். தெய்வ நன்மையாயிருங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிருங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே எல்லாரும் சொல்லுவோம். நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே பாவம் நீங்கிட கழுவி விட்டேன். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே பாவம் நீங்கிட கழுவி விட்டேன். உமக்கென்று வாழை பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தேன். உமக்கென்று வாழை பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தேன். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல
செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நன்மைகள் செய்தவராயிருக்கிறார். God is good and he does mighty wonders in the midst of us. நம் மத்தியில கூட அவர் நன்மைகள் செய்கிறவராயிருக்கிறார். Amen. Come, let's worship our Lord in the beauty of holiness. ஆண்டவர் மகிமையின் தேவன், பரிசுத்த அலங்காரத்தோட அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். He promised His presence, அவருடைய பிரசன்னத்தை நம் மத்தியில வைப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தவராக இருக்கிறார். Hallelujah. Sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah, sing hallelujah, sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah, sing hallelujah, sing hallelujah to the Lord. Hallelujah, hallelujah, பாடுவோமா? Hallelujah, பாடுவோம். Hallelujah, 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 பாடுவோம். மீண்டுமாக நாம் பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? Hallelujah, பாடுவோம். Praise you, Lord. Hallelujah, பாடுவோம். Hallelujah, 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 பாடுவோம். ஆம் சுவாமி, உமக்கு மகிமை என்று சொல்லி உம்மை நாங்கள் பாடுகிறோம் ராஜாவே. Oh, glory to your holy name alone, O Lord. கர்த்தர் நீர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவராக இருக்கிறீரப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜாவே. உம்முடைய பிரசனம் கூட ஆண்டவரே எங்க மத்தியில நாளிலே காணப்படுவதற்காக நன்றியா. I want to thank you, Lord, for your presence in the midst of us, O Lord. Where your spirit is, there is freedom, Lord. உம்முடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. I want to thank you, Lord, for your blessings, for your presence, Lord, for your anointing, Lord, is with us. We thank you, Lord. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. போற்றி நாம் மகிமை செலுத்துகிறோம். Hallelujah, hallelujah. ஆண்டவர் பனி போல நம் மத்தியில் வருகிறவராக இருக்கிறார். அசைவாடுகிற தேவன் அவர், அதிசயங்களை செய்கிற கர்த்தர் அவர். தொடர்ந்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Hallelujah. பனி போல பெய்யும் பரிசுத்தரே,
வளர்ப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஸ்தோத்திரமானவரே, உம்மை துதித்து போற்றி மகிமை செலுத்துகிறோம் ராஜாவே. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர் சாமி. உம்மை ஆராதனை செய்கிறோம். உமக்கே எல்லா துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜாவே. அற்புதங்கள் செய்கிற தேவன் நீங்க, அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீங்க. உம்மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஐயா. We worship you, Lord. We praise you, Lord. We magnify your holy name alone, O Lord. You alone are worthy to receive all our praise, O Lord. We praise you, Jesus. We glorify your holy name alone, O Lord. உம்மை ஆராதனை செய்கிறோம். உமக்கே துதிகர மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் அதிசயங்கள் செய்கிற ராஜா, மகிமையின் கர்த்தர். உம்மை போற்றுகிறோம் ராஜாவே. We want to thank you, Lord. We want to thank you, Lord. We want to thank you, Lord, for goodness, for all the goodness we received from you, Lord. Thank you, Lord. Indeed, you are marvelous. You are magnificent, Lord. Lord, thank you for all the good deeds, Lord, that you have done in our lives, Lord. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் மாத்திரமே எங்க தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீரப்பா. உம்மை ஸ்தோத்திரித்து போற்றி நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களோடு இந்த நாளிலே தங்கியிருந்து கர்த்தர் எங்களோடு இந்த வழி நடத்துமாறு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. Lord, we want to praise you. We want to thank you, Lord. Lord, be with us, Lord, and guide us, Lord, as we, Lord, ponder upon all the good deeds, Lord. Help us, Lord, especially, Lord, as we meditate upon your word. Lord, speak to us. எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. கர்த்தர் நீர் வழி நடத்துமாறு உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. உமக்கு எல்லா துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டலில் இருக்க எங்க பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டங்களை செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகத்தை எங்களை தாரும். எங்களை விரோதமாய் குற்றம் செய்கிற மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று அச்சத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமை என்று நீ கொள்ளுவைகிறேன். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு மெத்தடிஸ்ட் பெண்கள் ஞாயிறாக நாம் அனுசரிக்கிறதுனால நம் மத்தியில் ஒரு விசேஷ பேச்சாளர் ஒருவர் வந்திருக்கிறார். அவர் வேற யாரும் இல்லை, நம்முடைய மாநாட்டில் மிகவும் நன்கு அறிமுகமான ரெவரண்ட் ஜாய் பாண்டியன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை அவர்கள் கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். And today is a very special Sunday as we are observing Methodist Women's Sunday. And here we have a special guest who is well known in the Tamil Annual Conference. She is none other than Reverend Joy Pandian. May God speak through her. இந்த நாளிலே அவர்கள் மூலமாய் கூட கர்த்தர் நம் மத்தியில் பேசுவாராக. வாருங்கள், இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிற வேளையிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்படும். அப்பா, உம்முடைய வார்த்தை நிமித்தமாக எங்களோடு பேசும் இந்த ஆண்டவரே செய்தி எங்கள் ஆத்துமாவுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை முற்றுமாக ஆட்கொண்டு எங்களோடு பேசும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமதகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு மெத்தடிஸ்ட் பெண்கள் ஞாயிறாக இருக்கிறது. மெத்தடிஸ்ட் பெண்கள் கர்த்தருக்கு அநேக ஊழியங்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பவர்களாய் இருக்கத்தக்கதாக நான் அவளை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தேவ மகிமையை தேடு. Today's title is Seek God's Glory. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுயம் நிறைந்தவளாக இருப்போம் என்றால் கர்த்தருடைய மகிமையை நம்மால் தேட முடியாது. Many times we do things to impress people. மனிதருடைய நல்ல மதிப்பை பெற வேண்டும் என்று நாம் பல காரியங்கள் செய்யலாம், அல்லது நல்ல காரியம் நம்ம செய்வோம், ஆனால் எல்லாரும் மெச்சிக்கொள்ளணுன்ட்டு நம்ம அதை பறைசாற்றுவோம். We may do many good things, but we proclaim it. We tell to everybody what we did. இந்த நாளில் நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்னும் எல்லா காரியங்களும் இருக்குது. இதிலெல்லாம் நம்ம போட்டு எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, எவ்வளோ அது பிரபலமாகுது என்று நம்ம பார்த்து நம்ம அதுக்கு ரொம்ப லைக்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்துவுக்கு அருமையானவங்களே, நம்ம சுயம் நம்மை மற்றவங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று, மற்றவர்கள் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நம்ம செய்கிற எந்த காரியங்களும் கர்த்தருடைய மகிமையை தேட முடியாது. நம்ம வாழ்க்கையில் பாவம் நிறைஞ்சு நம்ம ஜீவிப்போம் என்றால் நாம் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மகிமைப்படுத்த மாட்டோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு முற்றுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவித்து கர்த்தருடைய சுத்தத்தை செய்து கர்த்தருடைய குணம் நம்மளை வெளிப்பட நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்றால் அந்த வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கும். When we completely surrender our life to the Lord Jesus Christ, and when we obey the word of God, and when we commit to do His will, and when we allow the Lord to reveal His character through our life for His glory, then we will be seeking God's glory in our life. அருமையானவர்களே, இன்றைக்கு தியானத்திற்கு மெத்தடிஸ்ட் பெண்கள் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் மூலமாக எப்படி தேவனுடைய மகிமையை நாம் தேட வேண்டும் என்று தியானிக்க இந்த புத்தகத்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். When we read through the book of Hosea, we see in this book the relationship between Israel and God is like a marriage relationship, husband and wife relationship. ஓசியா புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இருந்த அந்த உறவு ஒரு திருமண உறவுக்குள் ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. கணவன் மனைவி உறவுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. தேவன் இஸ்ரவேலோடு ஒரு உடன்படிக்கை செய்தார் மோசேயின் காலத்தில். அந்த உடன்படிக்கையின் மூலமாக அவர்கள் தேவனுடைய மக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவங்க இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து ஜீவிப்போம் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை அவர்கள் செய்தாங்க. ஆனால் ஓசியாவின் காலத்தில் அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. During the time of Hosea, the people of God rebelled against God and they did not obey the word of God. God says, அவங்க என்னை தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாரு. அவங்க என்னை தள்ளி விட்டாங்க. They rejected me. அவங்க விக்கிரகங்களுக்கு பின்பாக சென்று விக்கிரகங்களை செய்து விக்கிரகங்களை வணங்கினாங்க. They did not love the Lord God with a whole heart, mind and soul. அவங்க தங்களுடைய தேவனை முழுமனதோடு நேசிக்காமல் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க இப்படி ஆண்டவரை தள்ளி அவங்க பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் என்று 4வது அதிகாரத்தில் சொல்கிறாங்க. And he is telling that people are sinned and in the moral character it's very very sinful. தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவில்லை,
பொய்யான இடுகிறாங்க, பொய் சொல்கிறாங்க, திருடுறாங்க, கொலை பண்ணுறாங்க, விபச்சாரம் செய்கிறாங்க, இரத்த பழி நிறைந்திருக்கிறது, அவங்க தேவனை மதிக்காமல் இருக்கிறாங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆண்டவரை நம்பவில்லை. தேவன் அவளுக்காக யுத்தம் செய்தார், தேவன் அவளை காப்பாற்றினார். ஆனால் அவங்களுக்கு ஒரு உபத்திரம் வரும்போது அவர்கள் எகிப்தை தேடினார்கள், மற்ற தேசம் அவங்களுக்கு உதவி செய்யும் என்று நினைத்தார்கள். இதெல்லாம் ஆண்டவருடைய மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. God says that they were not faithful. Then he said God looked at it as a spiritual adultery and going away from the Lord. இந்த காரியம் ஆண்டவருடைய பார்வைக்கு ஆவிக்குரிய விபச்சாரமாக காணப்பட்டது. Because of the sin, the Israelites did not seek to glorify God. அவள் பாவத்தில் ஜீவித்ததுனால அவள் தேவ மகிமையை தேடாதவளாக இருந்தார்கள். ஏன் அவங்க பாவம் செய்தார்கள்? Why did they sin? They sinned because they did not know the word of God. அவளுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியாமல் இருந்ததுனால அவள் பாவம் செய்தார்கள் என்று ஓசியாவில் நம்ம பார்க்குறோம். ஓசியா 8:12, I read Hosea 8:12, you read it, look in English. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளில் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். I wrote for them many things of my law, but they regarded it as alien. ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமானார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விட்டேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்துவிட்டேன் என்று சொல்கிறார். People destroy because of lack of knowledge. They did not know the word of God. In those days, priests should teach the people or instruct the people concerning the word of God. இன்றைக்கு கிறிஸ்துவ அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, பாகமம் 6:7, ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கருத்தா பிள்ளைகளுக்கு போதிக்கணும். தகப்பன்மாருக்கு சொல்கிற, வீட்டில் உட்காரும்போதும் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்திருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தையை நீ அவளோடு பேசு என்று பாகமம் 6:7 சொல்கிறாரு. அநேக குடும்பங்களில் இன்றைக்கி குடும்ப ஜெபம் இல்லை. many family there is no family prayer. வேதத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதில்ல. they do not teach the word to the children. Father has no time and mother also has no time. They send to the church school and they think that is enough, and some of them don't even send them to the church school. உலக பிரமார காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறாங்க, டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு பிறகு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் இருக்குது. ராத்திரி ஜபத்துக்கு கூப்பிட்டா ஐம் டயர்ட், மேக் இட் ஷார்ட்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. ஆகையினால பிள்ளைகளுக்காக சுருக்கமாக ஜெபம் செய்து முடித்து விடுவார்கள். காலை தியானம் இல்லை, மாலை தியானம் இல்லை, வேத அறிவும் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. இப்படி உலக பிரகாரமாக ஜீவித்தா ஒரு சந்ததி, தேவி பக்தியற்ற ஒரு சந்ததி எழும்பும். கிறிஸ்துவ கருமையானவர்களே, தேவ நேரம் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிற நம்மை இந்த MCO காலங்களில் குடும்பமாக வீட்டில் உட்கார வைத்திருக்கிறார். We were telling that we have no time, and God has made us sit as a family during this time. He who is wise will make use of this time. ஞானமுள்ளவன் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வார். ஏனென்றா ஆண்டவர் சொன்னாரே, கடைசி நாளில் கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி வரும், இதையெல்லாம் வேதனையின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறார். The time that is going to come worse than this. But if the children are not rooted and grounded in the word of God, if they do not know the word of God, if they don't have that faith in the Lord Jesus Christ, they will be like the house built on the sand. அவள் எப்படி இருப்பார்கள் என்றால், மணலில் கட்டின வீட்டை போல இருப்பாங்க. வருகிற போராட்டங்களின் காலங்களில் விழுந்து போய் விடுவார்கள்.
கிறிஸ்து கருமையானவர்களே, இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிட்ட காலத்தில் நம்ம குடும்பமாக வேதத்தை வாசித்து தியானித்து கிறிஸ்து கருமையானவர்களே, இந்த காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய அண்டை நாம் சேர்ந்து ஜீவிக்கவும் கர்த்தருடைய சுத்தத்தை செய்யவும் இந்த நாட்களிலே நாம் ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக யோசியா புத்தகத்தில் பார்க்கும்போது, அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி போனாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை நேசித்து மறுபடியும் என்கிட்ட திரும்பு என்று அழைக்கிறார். God's great love called Israel to repent and return to him, to his first love, to him. They've gone after the lovers, they've gone after all the other things, they went after the idols, but he's telling them, come back to me, come back to your first love. He said to Israel, because they are an adulterous nation, அவங்க சோரம் போனாங்க என்று ஆண்டவர் சொல்லி என்கிட்ட நீ திரும்பு என்று சொல்றாரு. திரும்பு என்று சொல்றாரு. God is like a loving, faithful husband to Israel who keeps the covenant. தேவன் உடன்படிக்கை காக்கிற ஒரு கணவரை போல இஸ்ரவேலுக்கு இருக்கார். அவர் அன்பானவர். He showed great love no matter how many times they disobey. ஆண்டோடைய அன்பு எப்படின்னா, எத்தனை முறை அவளை விட்டு போனாலும் அவர்கள் பல முறையும் கிறிஸ்து கருமையானவர்களே அவளை தம்மிடத்தில் அழைக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆண்டவராகிய தேவனுடைய மனம் அவருடைய விக்கிரகாராதனை வேசித்தனத்தினால எப்படி அவர்கள் மனம் புண்பட்டது என்பது காட்டுவதற்காக அவர் ஓசியாவை பார்த்து ஒரு வேசியை திருமணம் செய்ய சொன்னார். To show the people how much God's heart grieved because of their unfaithfulness, God called Hosea and told him to marry an adulterous wife. And he married Gomer. அவள் கோமரை திருமணம் செய்தாள். ஆனால் கோமர் வந்து ஓசியாவுக்கு உண்மையாக இருக்கலை. அவள் என்ன செய்தாள் என்றால், தன்னுடைய நேசர்களை தேடி அவள் போயிட்டா, கணவனை விட்டுட்டு அவள் போயிட்டா. இது ஓசியாவின் வாழ்க்கையிலே ரொம்ப வேதனை கொடுத்தது. அங்கே ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, அவன் எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான், மனைவி அவனை விட்டு போயிட்டாளே என்று. பிரபு ஆண்டவர் சொன்னார், நீ அவளை நேசிச்சுட்டு மறுபடியும் கூட்டிட்டு வான்னு சொன்னார். அவளை நேசின்னு சொன்னார். God told Hosea, love her. அவன் என்ன பண்ணான், உடனே அவன் அவளை நேசித்ததுனால அவளை தேடி கண்டுபிடிக்கிறான். ஜனங்கள்லாம் பார்த்துருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, ஏன் அவள் பின்னால் போகிறா, அவள் தான் வேசியாச்சு, அவளை விட்டுரு. அவள் தேடி கண்டுபிடிச்சி அவளுக்கு 15 வெள்ளிக்காசு அப்புறம் 1.25 கலம் கோதுமை கொடுத்து அவளை மீட்டு கொண்டு அவன் வந்தான். வந்துட்டு அவன் சொல்கிறான், நீ இனிமேல் வேசித்தனம் பண்ணாமல் எனக்காக காத்துரு. ஜனங்கக்கிட்ட அவன் சொல்லியிருப்பான், நீங்களும் இப்படித்தான், நீங்கள் ஆண்டவரை விட்டு சோரம் பண்ணீங்க, ஆண்டோடைய மனம் எப்படின்னா என்னுடைய மனம் புண்படுகிறதோ அதை போல் அவருடைய மனம் புண்படுகிறது, திரும்புங்க என்று சொல்லியிருப்பான். ஆனால் கிறிஸ்து கருமையானவர்களே, அவர்கள் திரும்பவில்லை, மனம் திரும்பவில்லை. அவங்க திரும்பவும் தன்னுடைய பாவத்திலேயே அவள் ஜீவித்து கொண்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உங்களுடைய ஆசாரிப்புகள்லாம் நீக்கி போடுவேன், உங்கள் ராஜாக்களெல்லாம் எடுத்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவளை சிறையிருப்புக்குள்ளாக ஒப்பு கொடுத்துட்டார். பின்னால் 70 வருஷங்கள் குறித்து அவங்க மனம் திரும்பின போது அவள் மறுபடியுமாக அவளை மீட்டு கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 400 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் மேசியாவை அனுப்பினா. அவங்களுக்கு ராஜா இல்லை, ராஜா வந்தார். அவரையும் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு they rejected the Messiah. And then again they were chased off, and for nearly 1,800 years they were out. Again in 14th May 1948 he brought them back as a nation, and they are waiting for the Messiah to come. God gave them the time to repent and repent in the time when they were sent out. Today the Lord is calling us the same call, repent and come back to me. Repent and come back to me. We are God's people.
through the new covenant that was made by the blood of the Lord Jesus Christ. நாம் தேவனுடைய ஜனங்கள், உடன்படிக்கையின் மூலமாக, புதிய உடன்படிக்கையின் மூலமாக நம்முடைய தேவனுடைய ஜனங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை மிகுதியாக நேசிக்கிறார். நம்மை அவரை மனவாட்டி என்று சொல்லி இருக்கிறார். அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு மிகவும் பெரியது. பிதாவிட்ட சொன்னார், நான் எங்கே இருக்கிறேனோ அவங்களும் என்கிட்டயே இருக்கணும் என்று சொல்கிறார். என் மகிமையை அவள் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறவராக இருக்கிறார். He told the Father, I want my people to be with me and I want them to see my glory. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையானவர்களே, இந்த காலங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வரப்போகிற காலங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மனம் திரும்பு. இஸ்ரவேலுக்கு ஆராதனை இல்லாமல் அவளை தள்ளி வைத்திருந்த இந்த காலங்கள் அவள் மனம் திரும்ப அவளுக்கு தள்ளி வைத்திருந்த காலங்களாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு வீட்டில் நேரத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து கருமையானங்களே, this is a time to repent and return to God. ஒருவேளை நம்ம உலக பிரகாரமாக ஜீவித்து கொண்டு இருக்கலாம். நம்முடைய உள்ளத்துல அநேக விக்கிரங்கள் இருக்கலாம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம கொடுக்காம இந்த உலக பொருளுக்கும் நம்முடைய சுயநலத்திற்கும் பலவித காரியங்களை நம்முடைய உள்ளத்துல நம்ம நிறைத்து நம் தேவனை நாம் அவரை கனப்படுத்தாமல் இந்த காலங்களில் இருந்திருக்கலாம். நம்முடைய பணம், பெருமை, நம்முடைய புகழ், அந்தஸ்து எல்லாமே நமக்கு முக்கியமாக இந்த காலங்களில் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்துல திரும்பு, ரிட்டர்ன் டு மீ. அதுதான் 14வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே என்னிடத்துல திரும்பு என்று சொல்கிறார். உன் கர்த்தராகிய தேவனிடத்தில் திரும்பு. அதே காரங்கள் இன்றைக்கு கிறிஸ்து கருமையானவர்களே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியம் செஞ்சிட்ருக்கோமே, அருமையானவர்களை சிந்தித்து பார்க்குற காலம். யார் புகழுக்காக நம்ம செய்கிறோம்? யார் மகிமைக்காக நம்ம செய்கிறோம்? எத்தனையோ திட்டங்கள் போடுகிறோம், எதையோ காரியங்கள் செய்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டோடைய மகிமைக்காக நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை பாவத்தில் நம்ம ஜீவித்து கொண்டு அதை குறித்து கரிசனை அடையாமல் மனம் திரும்பாமல் இந்த நாட்களில் நம்ம இருக்கிறோமா? கிறிஸ்து கருமையானவர்களே, இது சிந்திக்கிற காலமாக இருக்கிறது. நாம் அவருடைய பாவத்தை அறிக்கையிடுகிற காலமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பமாக நம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து கிறிஸ்து கருமையானவர்களே நம்மை ஆராய வேண்டிய காலமாக இருக்கிறது. நம்மை ஆராய்ந்து பார்த்து ஓசியா 14 and he says, when we confess our sins, வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்து திரும்புங்க. இந்த ஆண்டவரே, நாங்கள் இப்படி பாவம் செய்தோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நினைக்காம இருந்தோம், எங்கள் மனம் போன போக்கில் சென்றோம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கு ஆண்டவரே, எங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது, when we come to him through our word and confessing our sins, கர்த்தர் வேதம் சொல்லுது, அவர் நம்மை தயவாய் அங்கீகரிப்பார். He will receive us, he will forgive us and he will receive us. அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலில் செலுத்துவோம் என்று சொல்கிறார். அப்பொழுது then we will praise him. When we confess our sins, when God forgives us of sins, and when we receive us back, our heart will be filled with praises. That's what verse 2 says. உங்கள் உதடுகளின் துதியை நீங்கள் செலுத்துவீர்கள். கிறிஸ்து கருமையானவர்களே, பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் அவரை துதித்து கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரே உங்களைத்தான் நம்புகிறோம், நீரென்று எங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். 3வது வசனம் சொல்லுது, சிரியா இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் எங்கள் தேவன். உங்களைத்தான் இந்த COVID-19 காலமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் நாங்கள் உங்களைத்தான் நம்புகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்களை தாங்குகிறவர், நீரே எங்களை வழிநடத்துகிறவர் கர்த்தாவே என்று கிறிஸ்து அருமையானவர்களே அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாரா? நம்முடைய சீர்கேட்டை 4வது வசனத்தில் நம்முடைய சீர்கேட்டை மாற்றி போடுவார். அவர் அன்புள்ள தேவன், நம்முடைய சீர்கேட்டை மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, மனப்பூர்வமாய் உன்னை சிநேகிப்பேன். I will love you, truly I will love you. I will change you, I will transform you and I will love you. That's what he is telling. I will not be angry with you. Verse 4 says, I will not be angry with you.
உன் மேலே கோபமாக இருக்க மாட்டேன். கிறிஸ்து கருமையானவளே, ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது பனியை போல் இருப்பேன் என்று சொல்கிறார். பனியை போல் அவர் நம்முடைய சமூகத்தில் இறங்குவார். கிறிஸ்து கருமையானவளே, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து அவருடைய அழகை பரிசுத்த ஆவியானவர் பனியை போல நம்ம மேலே இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நம்முடைய குணத்தை அவருக்கு காட்டுவார். He will reveal our nature, our fallen nature to us. And he will also show the beauty of Christ to us. தேவனுடைய அழகையும் நமக்கு அவர் காட்டுவார். When we surrender ourselves to him. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பெருமையை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஆண்டவரே கோபத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்முடைய விழுந்து போன நம்முடைய குணத்தை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது, கிறிஸ்து கருமையானவர்களே, கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். முழுமையாக கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தரால் நிரப்பப்பட்டவர்களாயிருப்போம். We will be filled with Christ, no more self. When we completely surrender, truly surrender our life, truly surrender our backsliding, truly surrender all our sins to the Lord will receive it. The Lord will transform it. நம்மை முழுவதுமாக மாற்றுவார். He'll enable us to love him more and more and more. அவரை இன்னும் அதிகமாக நேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். He will enable us to love the people who hurt us. Like Hosea, God loved the people who hurt him. He will enable us to love the people who hurt us. The people who are selfish, who are not concerned about our feeling, அவர்கள் சுயநலமாக இருந்து நம்முடைய உணர்ச்சியை அவர்கள் புண்படுத்துகிற மக்களையும் கர்த்தர் நேசிக்க அவர் நமக்கு உதவி செய்வார். Those who betray us, just like Israel, God will still enable us to love them. When God's love is revealed in our lives, dear beloved, God's name will be glorified. தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக வெளிப்படும் போது கிறிஸ்து கருமையானவர்களே, தேவனுடைய நாமம் வெளிப்படும், மகிமைப்படும். கிறிஸ்து கருமையானவர்களே, every time we choose to pray, every time we have bitter and hateful thoughts about a person, let's come to the Lord. We'll tell the Lord, help me to love the person. I don't want to hurt the person. I don't want to hate the person. The Lord will loose us from the power of that bitterness that controls us. நமக்கு அந்த கோபம் வைராக்கியம் வரும்போதே, ஆண்டவரே இந்த கோபம் எனக்கு வேண்டாப்பா, அதை வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் அன்புனால் நிரப்பும் என்று நம்ம ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் போது அந்த கோபம் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த பிடியை விட்டு அகன்று போகும். கிறிஸ்து கருமையானவர்களே, அவரை போல நேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கிறிஸ்து கருமையானவர்களே, இந்த காலங்களில் நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது நம்மளை மட்டும் அல்ல, நம்முடைய கண்கள் உலகத்தில் ஆண்டவரை அறியாத ஜனங்க, வழி தப்பி போன ஜனங்களை அவர் நமக்கு காட்டுவார். அவளையும் நேசிக்க உதவி செய்வார். கிறிஸ்து கருமையானவர்களே, அந்த வாரம் அந்த பவுல் சொல்கிறது போல கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு தான் அவளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல உதவும். அந்த அன்பு தான் வெளியே போன மக்களை ஆண்டவரிடத்தில் திரும்புறதுக்கு அவளை வழி நடத்துகிறது. அந்த கிறிஸ்துவின் அன்பு தான். அந்த அன்பு இல்லைன்னா நமக்கு ஆத்மபாரமும் இல்லை, அவளை குறித்து நம் கரிசனையும் இல்லாமல் இருப்போம். கிறிஸ்து கருமையானவர்களே, ஆண்டோடைய அன்பினால் நிரப்பப்பட ஒப்பு கொடுப்போமா? இந்த அன்பு நம்ம இணைக்கிற அன்பாக இருக்கிறது. It will unite us as family. It will unite us as church. It will unite us as Methodist women. நம்ம அதை இணைக்கிற ஒரு அன்பு தேவனோடு நம்மை இணைக்கும், நம்முடைய குடும்பத்தோடு நம்மை இணைக்கும், நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய சபையில் இருக்கிற மக்களோடு நம்மை இணைக்கும். Unity bring glory to God. நம்ம அப்படியாக இணைந்திருப்போம் என்றால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். கிறிஸ்து கருமையானவளே, இந்த காலத்தில் நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஆண்டோடைய அன்பு நம்மால் நிறைந்திருக்கிறதா அல்லது சுயம் நம்மை நிறைந்திருக்கிறதா சிந்திப்போம். அருமையானவளே, நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டோடைய அன்பு நம்ம நிறைந்திருந்து அவருடைய குணம் நம்மளை வெளிப்படும் என்றால் கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தருடைய வருகை சமீபம், ஆயத்தப்படுங்கள் என்ற அந்த சொல் தொனித்து கொண்டே இருக்கிறது. மரநாத்தா, வாருமாண்டவரே என்று சொல்வோமா? அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஜெபம் செய்வோம்.
அன்புள்ள ஆண்டவரை, முழுமையாக எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய குணம், உம்முடைய அன்பு, உம்முடைய அழகு எங்களில் காணப்படட்டும் சுவாமி. நாங்கள் லில்லி புஷ்பத்தை போல அழகுள்ளவளாக இருக்கும், கேதுரு மரங்களைப் போல நாங்கள் உறுதியாகவும் நிலைத்திருக்கவும், எங்கள் வாசனை வீசத்தக்கதாக தேவரீர் எங்களை முற்றுமாய் ஆட்கொண்டு எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய நாமம் எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இதோ இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த பாஸ்டர் ஜாய் பாண்டியன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோமாக. I would like to thank Reverend Joy Pandian on behalf of the church for bringing God's word today. இன்றைக்கு நாம் கேட்ட இந்த சத்தியத்துக்கு கூட மறுமொழியாக அடுத்ததாக நாம் ஒரு பாடலை நாம் பாடுவோம். தந்தானை துதிப்போமே என்ற பாடலை நாம் பாடுவோமாக. தந்தானை துதிப்போமே திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கனந்த நந்தமாள் பள்ள கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கனந்த நந்தமாள் பள்ள கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. உய்யாரத்து சியோனே நீயும் மெய்யாக கனி கூர்ந்து நீர்ந்து. உய்யாரத்து சியோனே ஐயனே சுக்குனி கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் ஐயன் ஏசுக்குனி கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாம் தந்தானை துதிப்போமே. கண்ணார கடித்தாயே நன்மை காட்சியை கண்டு சேர்த்து புசித்து கண்ணார கடித்தாயே. என்னை கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உண்மை சொனா மாறி பொற்பெய்துமே. என்னை கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உண்மை சொனா மாறி பொற்பெய்துமே. தந்தானை துதிப்போமே. சுத்தாங்கத்து நற்றபையே உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து. சுத்தாங்கத்து நற்றபையே சத்து குலைந்துனை சந்தி யாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே. உயிர் வரம் சத்து குலைந்துனை சந்தி யாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே. உயிர் வரம் தந்தானை துதிப்போமே. திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. தந்தானை துதிப்போமே. திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. தந்தானை துதிப்போமே. பாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்ததாக நம் இறுதி ஜெபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நான் கடந்து செல்வோமாக. பாருங்கள், நாம் தேவன் நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி அப்பா. எங்களுடைய சபையில ஆண்டவரே கர்த்தாவே, நீர் வைத்த எல்லா பெண்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, அவர்கள் எந்த வயதில் காணப்பட்டிருந்தாலும் அவர்களை கொண்டு நீர் உம்முடைய ஊழியத்தை கட்டி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Lord, we want to thank you for the women in the church, Lord. Through them, Lord, you have given us so much of blessings, Lord. Through their hands, Lord, you have built the ministry, you have built the kingdom, Lord. We want to thank you, Lord, for their sacrifices, Lord. ஆண்டவரே, அவர்களுடைய ஒவ்வொரு தியாகங்களுக்காக, அவர்களுடைய ஒவ்வொரு கர்த்தாவே இந்த நாளிலே பணிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிங்க. எங்கே இருந்தாலும் இன்னும் அதிகமாய் கர்த்தாவை பெருகவும் மகிமையாய் கர்த்தர் நீர் வைக்கும்படி நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, we pray continue to bless them, O Lord. ஆண்டவரே, அவர்களை அதிகமாக நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Bless them, O Lord, that wherever they are, there will be a blessings to all those who are surrounding them, O Lord. ஆண்டவரே, யாரெல்லாம் உங்களுடைய சுற்றிலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் தொடர்ந்து ஐயா இந்த நாளிலே கூட இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தையின் பிரகாரமாக அப்பா அந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறோம். We want to thank you for the word, O Lord, that came to us.
And Lord, we want to bless the speaker, Lord. And also, Lord, we want to bless those who heard your word, Lord. Help them, Lord, to apply. ஆண்டவரே, இன்றைக்கு அவங்க கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாழ்க்கையில் செயல்படுத்த உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களோடு தங்கியிருந்து கர்த்தர் வழி நடத்துமாறு உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையாவும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், நாம் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் நாள் முதற்கொண்டு உங்களோடும் குடும்பத்தார் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அச்சத்தை உச்சத்தை பார்த்தே, ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன். அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உழைத்தேன், உருவாக்கினே, சீர்திருத்தேன், சீர்படுத்தினே, புடமிட்டே, புதிதாக்கினே, பிரித்தே, பிரியாதிருந்தே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பெண்கள் ஞாயிறை இந்த ஆன்லைன் மூலமாக இந்த காணொலியின் வழியாக நாம் அனுசரித்தோம். We observe the Methodist Women's Sunday through online, and I'm very sure that you have gone through some of the video clips. இதனால் கூட இந்த மத்தியில் இந்த ஒரு சிறு காணொலியை கூட நீங்கள் பார்த்துருப்பீர்கள். நம்முடைய சபையில் இருக்கிற பெண்களுடைய ஊழியங்கள் இதை குறித்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. I want to bless all of you. இந்த நாளில் உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து பெண்களாகிய நீங்கள் இந்த சபையில் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்காக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த. I want to glorify, I want to thank you, especially for all your ministries and your deeds, your service to the church, your help and your sacrificial deeds is valued and appreciated. இந்த நாளில் கூட பிரியமானவர்களே, பெண்களாகிய நீங்கள் உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய எல்லா விதமான இந்த சபைக்கு நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பணி விடைகள் அத்தனைக்கும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்கள் ஊழியங்கள் பெருகட்டும். தொடர்ந்து ஆண்டவருக்காக செய்யும்படியாக, தொடர்ந்து ஆண்டவருக்காக ஓடும்படியாக, continue to shine, continue to strive for the Lord. ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக நாம் செயல்படுவோமாக. கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற எந்த விதமான ஊழியமோ எந்த முயற்சியோ ஒரு நாளும் வீணாய் போகாது. கர்த்தர் நிச்சயமாக அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். God will definitely reward you and bless you for all the efforts and initiative that you have taken for the ministry of the church, for the sake of His kingdom. May God bless all of you. இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.